அனைவருக்கும் வணக்கம்ங்க. இந்த பதிவு யாருக்குன்னா, நம்ம மக்கள் எல்லாத்துக்குமே தான் இந்த பதிவு. இப்போ நம்ம மசாலா பொடி கடைகளில் வாங்குகிறோம், இல்லை ஒரு சிலர் வீட்டில் அரைக்கிறாங்க, அரைச்சி யூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அரைச்சி யூஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், கடையில் வாங்குறவங்களுக்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே சேர்ந்தது தான் இந்த பதிவு. வீட்டில் அரைக்கிறவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், எல்லாருமே நல்லா வறுத்து கொண்டு அரைக்கிறீங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா வெயிலில் காய வச்சு அதையும் வறுத்தும் கொண்டுட்டு வர்றீங்க. கொண்டுட்டு வரும்போது மஞ்சள் மட்டும் பார்த்தீங்கன்னா பாக்கெட்டில் வாங்கி போடுறீங்க. அந்த பாக்கெட்டில் வாங்கி போடுறது முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துங்க. அது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, பாக்கெட் மசாலாகளில் கெடுதல் இருக்குது, இல்லை பாக்கெட் மசாலா வேண்டாங்கிறதுக்காக தான் நம்ம வீட்டில் அரைக்கிறோம். அப்படி அரைக்கிற மசாலாக்களில் பாக்கெட் மசாலா உள்ளே ஆட் பண்ணிங்கன்னா அது பிரயோஜனம் இல்லைன்னு நினைக்கிறேங்க. நிறையா இன்க்ரீடியன்ஸ் பாக்கெட் மசாலாக்கள் சேர்த்துறாங்க. அது தெரிஞ்சதுனால தான், அதை பற்றி தெரிஞ்சவங்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீட்டில் வறுத்து அரைச்சி கொண்டு மாவு மில்லில் கொண்டு அரைச்சி கொண்டுட்டு போகிறாங்க. அப்படி கொண்டுட்டு போகிறவங்களுக்கு இந்த பதிவுங்க. அப்புறம் ரெண்டாவது என்னங்கன்னா, பாக்கெட் மசாலா வாங்குறவங்களுக்கும் சேர்ந்து சொல்கிறேன். அவங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எங்காவது ஹோம்மேடில் வீட்டிலேயே தயாரிப்பாங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க தயாரிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற பக்கம் உங்கள் நேரம் வறுத்து அரைச்சி இதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க அப்படி வாங்கிக்கங்க. அது இப்போதைக்கு உங்களுக்கு நாக்கோட சுவை தோன்றதுக்கு எல்லாமே என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணுறாங்க. அது இல்லாமல் இருக்கணும், ஓரளவுக்கு நம்பிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, கண்ணுக்கு பின்னாடி என்ன போடுறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரிய போகிறது கிடையாது. நம்ம வாங்கி பாக்கெட் பவுடர் உள்ள கொட்டுறோம்லாம், நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்குதா, ஓகே இந்த மசாலா நல்லா இருக்குது அப்படிங்கிற கான்செப்டுக்கு நம்ம மக்கள் போயிடுறோம். அது முற்றிலும் தவறுங்க. அதை முடிஞ்ச அளவுக்கு மாற்றிக்கிங்க. நாளைக்கு நமக்கே நம்ம தெரிஞ்சு, அதாவது வீட்டில் நம்ம அம்மா எல்லாம் அரைச்சிருக்கிறாங்க, நம்ம தெரிஞ்சிருக்கிறோம், அதனால் நமக்கு என்னென்ன போடுவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு அடுத்து வர்ற சந்ததிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னென்னே தெரியாது. பாக்கெட் மசாலாவா, சரி அதுதான் நல்லாயிருக்கு, இந்த பிராண்டு நல்லாயிருக்கு, இந்த பிராண்டு நல்லாயிருக்கு அப்படிங்கிற ரீதியாக போயிடுறாங்க. அவங்க ஒரு பாக்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா இவ்வளோ நாள் கெடாமல் இருக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் போடுறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு அதுக்குண்டான பிஸ்னஸ்க்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணத்தான் செய்வாங்க. அவங்கள குறை கூறு சொல்கிறோம் அப்படிங்கிறது வேண்டியதில்லை. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அவரவர் வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணுங்க. இல்லையா, உங்களுக்கு நம்பிக்கையான இடத்துல அரைக்கிற இடத்துல வாங்கிக்கங்க. நிறையா மாவு மில்லில் பார்த்தீங்கன்னா அரைச்சி விற்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற மசாலாக்களும் முடிஞ்ச அளவுக்கு வாங்கிக்கிங்க. உங்கள் கண்ணு நம்பிக்கையாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மாவு மில் இருக்கும், அவங்க அரைச்சி விற்கிறாங்களா, அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள்.